ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2.8.4 ஓகேயா. இது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். டிட்டர்மினன்ட்ஸ்னால் என்ன? ஒரு டிமாண்ட் எதை வச்சு இருக்குது அப்படிங்கிறது. டிமாண்டுங்கிறது என்னது? ஒரு தேவை சொல்லலாம், இல்லாட்டி வந்து ஒரு நீட் அப்படிம்பாங்க. ஓகேயா. சரி, இப்போ டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ நம்ம ஐஃபோன் வருது, அடுத்தது ஐஃபோன் 16 லான்ச் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு. ஓகேயா. சரி, இது யாரெல்லாம் போய் வாங்க போகிறாங்க, ஏன் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க, இதை நீங்கள் நம்ம யோசித்தாலே ஒரு மாதிரி ஆன்சர் வந்துடும். ஓகேயா. சரி, ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் நமக்கு மைண்டில் வருது? கண்டிப்பாக ஐஃபோன் 16ஓட ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து டெஃபினட்டாக பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் மாடல் இருக்கும். அதாவது அதோட கேமரா இருக்கலாம், அதோட பேட்டரி லைஃப் இருக்கும், இல்லை அதோட ஸ்பீட் இருக்கும். ஓகேயா. அப்போ சேஞ்ச் இன் டெக்னாலஜிம்பாங்க, இல்லாட்டி சேஞ்ச் இன் ஃபேஷன் அப்படிம்பாங்க. ஓகேயா. ரெண்டாவது, ஒருத்தரோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் அப்போ போய் அந்த பொருள் வாங்குவாங்க. ஓகேயா. மூணாவது, இப்போ அந்த தீபாவளி பண்டிகை போது, சீசன் போது போய் வாங்குவாங்க, அது ஒரு டைப். ஓகேயா. நான் ஆன்சருக்கு வரேன்னா, ஸோ முதல்து வந்து இந்த சேஞ்ச் இன் டெக்னாலஜி, ரெண்டாவது அவங்களுக்கு இன்கம் இருக்கும்போது, மூணாவது சீசனில் மாறும்போது, நாலாவது இப்போ ஏதாவது ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது வாங்கினான்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வரும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருந்ததுன்னா அப்போ வாங்குவாங்க. ஃபிஃப்த்து வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பல்சரி ஆக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி பொருளை வாங்குறது வந்து உங்களுக்கு கம்பல்சரி அப்படின்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ ஹெல்மெட்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் கம்பல்சரி சொல்லிட்டோன்னா எல்லோரும் போய் வாங்குவாங்க. அப்போ டிமாண்ட் வந்துடும் ஹெல்மெட்டுக்கு. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 இது என்ன சொல்லலாம், டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது ஒய் தெர் இஸ் அ டிமாண்ட் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு, change in taste and fashion. The demand for some goods and services, okay, is very suspectable. Suspectable எதை வேண்டாம், the demand is due to changes in taste and fashion. இது இருக்கு. ஓகே. அடுத்தது சேஞ்சஸ் இன் வெதர். ஓகே, இப்போ ரெய்னி சீசன்னா ரெயின் கோட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அம்ப்ரெல்லா கூட அதிகமாக இருக்கும். கரெக்டாக. அப்போ சேஞ்சஸ் இன் வெதர். அதே மாதிரி சம்மர் சீசன் இருந்தால் நம்ம வந்து ஒரு காட்டன் ஷர்ட் வாங்கிப்போம், இல்லாட்டி ஒரு சன்கிளாஸ் போட்டுப்போம். அப்போ an unusually dry summer increase in demand for cool drinks சொல்லலாம், இல்லாட்டி increase in demand for ஃப்ரூட்ஸ், அந்த வாட்டர்மெலான் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் இன் சேஞ்சஸ் டியூ டு டேஸ்ட் அண்ட் ஃபேஷன். செகண்ட் வெதர். மூணாவதாக சொன்னேன் இப்போ டேக்ஸேஷன் அண்ட் சப்சிடி. சப்போஸ் வந்து அதாவது ஒரு புது டேக்ஸ் வரப்போகுது, அதோட விலை அதிகமாக வருதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வாங்கி வச்சுருவாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸிஸ்டிங். if the fresh taxes are levied or the existing rates on the commodities are increased, the prices will go up. ஓகேயா. அப்போ இந்த டேக்ஸ் வந்து டிமாண்டை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அடுத்தது மக்களோட எதிர்பார்ப்பு. இப்போ அடுத்த வருஷம் விலை ஏறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வருஷம் நீங்கள் வந்து வீடு வாங்கலாம். ஓகே, இல்லாட்டி பைக் வாங்கலாம். ஏன்னா பைக்கை வந்து அடுத்த பட்ஜெட்டில் வந்து விலை ஏறிடும், ஏதாவது டேக்ஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ பிரிங் அபவுட் எ சேஞ்ச் இன் டிமாண்ட். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எ ரைஸ் இன் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். ஸோ அதாவது அடுத்த வருஷம் விலை அதிகமாகிடும்ங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இப்போ போய் வாங்குறீங்கள, தட் இஸ் கால்ட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஓகேயா. அடுத்தது சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதாவது சில சமயம் வந்து சேவிங்ஸ் நிறைய பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு. அப்போ வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து டிமாண்டு கம்மியாக இருக்கும். ஓகேயா. ஒன்ஸ் சேவிங்ஸ் கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், போய்ட்டு செலவழிப்போம். கரெக்டாக. இது ஒரு சைக்கிள் மாதிரி. இது இந்த எக்கனாமிக் சைக்கிள்,
அதே மாதிரி எப்படி சொல்லலாம், அந்த growth டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டி. ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் பூம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது இப்போ எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் சம்பளம் இருக்குது, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனிகள் லாபம் பண்ணுறது. அப்போ அந்த கண்ட்ரி ஆர் அந்த அந்த சிட்டியே க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்ரிபடி வில் ஹேவ் லாட் ஆஃப் மணி. அப்போ அந்த சமயத்தில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அப்போ அதாவது அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா டிமாண்ட் அதிகமாகும். அதே மாதிரி கம்பெனிஸ் லாபம் வரல, நஷ்டம் வருது, கம்பெனிஸ் குறையிறது, இப்போ வேலை குறையிறது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து டிமாண்ட் குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ தட் இஸ் டியூ டு ட்ரேட் ஆக்டிவிட்டி. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, நம்ம இப்போ இன்னைய டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரீல்ஸ் வருது, ஏதாவது ஒரு ஃபீடு வருது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கிடுறோம் நம்ம. ஸோ advertising is a powerful instrument. So advertising is an important factor in increasing the demand of the in the market அப்படின்னு எழுதிருங்க. சரியா? அடுத்தது சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ நீங்கள் +1 +2 முடிச்சிட்டிங்க, அப்புறம் டிகிரி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒர்க் வேலை கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுது, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் அப்பாவும் சம்பாதிக்கிறாரு, இப்போ நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இன்கம் அதிகமாகிடுறது. கரெக்டாக? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ அந்த டிவி பழசாக இருக்குது, டிவி மாற்றிடலாம், ஃப்ரிட்ஜு பழசாக இருக்குது, ஃப்ரிட்ஜை மாற்றிடலாம். கரெக்டாக? அப்போ இன்க்ரீஸ் இன் ஃபேமிலி இன்கம், ஓகே, மே இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ். கன்சியூமர் டியூரபிள்ஸ்னால் நம்ம வந்து இந்த வீட்டில் வாங்குகிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகே, அதெல்லாம் தான் கன்சியூமர் டியூரபிள் அப்படிம்பாங்க. அடுத்தது சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன். ஓகே, பாப்புலேஷன் ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது எப்போனா இப்படி சொல்லலாம், இப்போ பெங்களூர், பாம்பே எடுத்துவாங்க. இப்போ எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க அந்த ஊருக்கு. அப்போ அங்கே போனோடனே என்ன வருது டிமாண்டு, கண்டிப்பாக ஆட்டோலேருந்து ஓகே வீடு வரைக்கும் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் பாம்பேயும் பெங்களூரும் எப்போ போனீங்கனாலும் டிமாண்ட் இருக்கும். எதுக்கு? போத் வந்து இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா தெரியும். ஓகே, அதே மாதிரி வீடுக்கு டிமாண்ட் இருக்கும், அதே மாதிரி பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன். சரியா? ஸோ இப்போ முதலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன் சொன்னோம். ரெண்டாவது வந்து சேஞ்ச் டியூ டு வெதர். மூணாவது ஏதாவது டாக்ஸேஷனோ நியூ கவர்மெண்ட் ரூல் வந்ததுன்னா அது. நாலாவது உங்களுடைய இன்கம். ஓகே, நான் முடிஞ்ச விட்டு பார்க்காம நம்ம சொல்லலாம் இன்கம் லெவல். அஞ்சாவது வந்து கடைசியாக பார்த்து சேஞ்ச் இன் பாப்புலேஷன். ஓகே, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, டியூ டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அடுத்த வருஷம் விலை அதிகமாகும்னு நீங்கள் நினச்சிட்டு இப்போ போய் வாங்கிடுறீங்க. ஓகேயா? எக்ஸ்பெக்டேஷன், சேஞ்ச் இன் சேவிங்ஸ். அப்புறம் இது முக்கியம், ட்ரேட் ஆக்டிவிட்டி. ஏன்னா ஒரு சைக்கிளும் வந்து ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தா மார்க்கெட் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப டல் ஆகிடும், திரும்ப மார்க்கெட் ஏறும், திரும்ப டல் ஆகிடும். தட் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் ட்ரேட் ஆக்டிவிட்டி. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிட்டர்மினன்ட்ஸ்னால் why there is a demand or the factors of demand அப்படிம்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுமே நீங்களும் ஒரு தடவை எழுதி பார்த்துவோங்க. எழுதி பார்த்தா தான் கொஞ்சம் மனசில் நிற்கும். ஓகேயா? அடுத்த கிளாஸில் இன்னொரு சாப்டர் சொல்கிறேன். தேங்க்யூ.